Today God is telling you, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், I am going to raise you up from the pit. நான் குழியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறேன். நீங்க திரும்பி திரும்பி வழுக்கி அதிலேயே விழாதபடி திடமான இடத்துல உங்களை குழியிலிருந்து எடுத்து கண்மலை மேல உங்க பொசிஷனை உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கர்த்தர் மாத்த போறார். Amen. Your opposition is going to turn into your opportunity. God is going to raise up some people who are hidden in his hand so far. Amen. தேவனுடைய கரத்துக்குள் மறைந்திருக்கிற ஒரு சிலரை எஸ்தரை போல தேவன் உயர்த்த போகிறார். சிறைச்சாலையிலே மறைந்திருந்த யோசேப்புக்கு ஒரு அழைப்பு வந்தது. ராஜா கூப்பிடுறாரு. மறைந்திருந்த உங்க மேல கர்த்தர் உதிப்பாரு. அதை இருளில் இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். அவர்கள் எல்லாம் உங்களிடத்திலே ஓடி வருவார்கள். First Corinthians chapter 6 and verse 14 தமிழ்ல வாசிக்க கேட்போம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். By his power God raised the Lord from the dead, and he will raise us also. The Lord raised Jesus from the dead. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, He will raise us also. நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். கர்த்தர் உங்களை எந்த நிலையில இருந்தாலும் எழுப்ப போகிறார். From any situation God will raise you up. However deep you are in problems, God says I will raise you up. நீங்க எவ்வளவாய் பிரச்சனைகளின் ஆழத்துக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். Our God is like a rocket. Amen. நம் தேவன் ஒரு ராக்கெட்டை போல இருக்கிறார். Who carries satellites. Satellites எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு போகிற ராக்கெட். Like that our God is a அதே போல நம் தேவன் அப்படி இருக்கிறார். He raises up. அவர் எழும்பினதினால் He raises also. நம்மையும் தேவன் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, அவர் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் தம்மிடமாய் இழுத்துக் கொள்ளுவாராம். Amen. When God is raised up, he's going to draw everyone towards him. That is the power of the Lord Jesus. அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வல்லமை. He is here to raise you up. இங்கே அவர் உங்களை எழுப்பும்படியாக இருக்கிறார். In John 12:32 he says. யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. John 12:32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, For when I am lifted up from the earth, எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் will என்றார். draw all people to myself. Can I prophetically say? தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லட்டுமா? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது when I am lifted up, நான் உன்னையும் சேர்த்து மேல இழுத்துக் கொள்வேன். I will draw yourself to me. How many of you want to be seated in the high places? எத்தனை பேர் உயர் ஸ்தலங்களில் அமர்ந்திருக்க விரும்புகிறீர்கள்? வாழ்க்கையில உயரணும்ன்றவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. நம்ம ஊர்ல அதிகமா மேலவான்னு கூப்பிடுறது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். பஸ் கண்டக்டர். பஸ்ல இருக்கிற கண்டக்டர் தான். பஸ்ல இருக்கிற கண்டக்டர் எப்ப பார்த்தாலும் இந்த ஃபுட்போர்ட் அடிச்சிட்டு இருக்கிற மாணவர்களை பார்த்து சொல்லுவார், ஏய் மேலே ஏறி வாப்பா, மேலே ஏறி வாப்பா. என் ஃப்ரெண்டு கண்டக்டரை பார்த்து சொன்னா, எங்க அப்பா சொல்லியே நான் மேலே வரல. Many times we don't understand God is calling us for a higher place, for a higher glory, for a higher miracle. அநேக வேளைகளில் நமக்கு புரிவதில்லை, தேவன் ஒரு உயர்ந்த ஸ்தலத்திற்கு, ஒரு உயர்ந்த அழைப்பிற்கு நம்மை அழைக்கிறார் என்று. Jesus Christ was dead. இயேசு கிறிஸ்து மரித்தார். And he was buried in the tomb. அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். And there was nobody to raise him. யாருமே அவரை எழுப்புவதற்கு அங்கே இல்லை. But the Father had other plans. ஆனா பிதாவாகிய தேவன் ஒரு திட்டம் He வைத்திருந்தார். sent his Holy Spirit, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பி who raised him from the dead. அவரை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பும்படியாக. And that is what the Bible says. அதுதான் வேதம் சொல்லுகிறது. In 2 Corinthians chapter 4:14, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் Paul tells the Corinthians, பவுல் கொரிந்தியரை பார்த்து சொல்லுகிறார், the Lord who raised Jesus from the dead, மரித்தோரிலிருந்து இயேசுவை எழுப்பினவர், through the same Jesus, அதே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் he will raise us up. நம்மையும் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா ஹalleluya சொல்லுங்க. அல்லேலூயா. ஹalleluya.
The Lord Jesus who was raised from the dead. இயேசு உயிரோடு எழுந்தது நிமித்தம், That Jesus அந்த இயேசு who rose from the lowly place. ஒரு தாழ்வான இடத்திலிருந்து அவர் உயர எழும்பினது நிமித்தம், That Jesus Christ அந்த இயேசு கிறிஸ்து is here to raise you today. Amen. இந்த இடத்துல இன்றைக்கு உங்களை எழுப்பும்படியாக வந்திருக்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. Turn to your neighbor and say, he will raise you up. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை எழுப்புவார். So today I want to speak to you about how and where God is going to raise you from. எப்படியாக எந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்புவார் என்று பேச போகிறேன். Hallelujah. Hallelujah. Somebody said amen. Amen. Today God is telling you, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், I am going to raise you up from the pit. நான் குழியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறேன். I am going to bring you out of the pit and position you in the palace. Amen. நான் குழியிலிருந்து கொண்டு வந்து உங்களை அரண்மனையில் உட்கார வைக்க போகிறேன். Joseph was a man with dreams. யோசேப்பு நிறைய கனவுகளோடு இருந்த ஒரு மனிதனாக He இருந்தார். had dreams. நிறைய கனவுகள் இருந்தது. He had visions. அவருக்கு தரிசனங்கள் இருந்தது. God showed him that he is going to be special. அவர் விசேஷித்தவராக இருக்க போகிறார் என்று ஆண்டவர் காண்பித்தார். That his brothers and his father and mother would bow down before him. தாயும் தகப்பனும் சகோதரர்களும் அவருக்கு முன்பாக தாழ பணிவார்கள் என்று காண்பித்திருந்தார். But unfortunately, ஆனால் contrary to the vision, அவர் பார்த்த தரிசனத்திற்கு நேர்மாறாக things happened in his life. அவருடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடைபெற்றுக் His கொண்டிருந்தது. own brothers hated him. அவருடைய சொந்த சகோதரர்கள் அவர்களுக்கு விரோதமாக திரும்பினார்கள். Sometimes when you are blessed, சில நேரங்களில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது it is not your enemy. உங்க சத்துருக்கள் இல்ல, Your own family might hate you. உங்க சொந்த குடும்பம் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கக்கூடும். Amen. ஆமென். Our own blood can become jealous. நம் சொந்த ரத்தமே நமக்கு விரோதமாக பொறாமையாக எழும்ப முடியும். நமக்குன்னு ஒரு லேண்ட் கிடைக்கும் போது, ஆசீர்வாதம் கிடைக்கும் போது, சொந்த குடும்பத்துல சூனியம் வைக்கிறவங்க இருக்கிறாங்க. Own people from your family, they will do witchcraft against you because you would have possessed a land or a house or some blessing. Joseph's brothers hated him because of the dreams he had. யோசேப்பின் சகோதரர்கள் அவருக்கு கிடைத்த தரிசன கனவின் பிரகாரம் அவர்களை எதிர்த்தார்கள். In Genesis 37 ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் verse 24, 24ஆம் we வசனம், see that they throw him inside a pit. ஒரு குழிக்குள்ள அவரை தூக்கி போட்டு விடுகிறார்கள். It was a pit for water, அது தண்ணிக்காக வைத்திருந்த குழி, but it was a dry one. ஆனா அது ஒரு காய்ந்து போன ஒரு குழியாக இருந்தது. Listen very carefully. கவனமாய் கேளுங்க. Are you in a pit, a dry pit? ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட ஒரு காய்ந்து போன ஒரு ஆழமான குழிக்குள்ள இருக்கிறீர்களா? Where God had showed you prosperity, கர்த்தர் ஒரு செழிப்பை உங்களுக்கு காண்பித்திருப்பார். but you are in a dry pit. ஆனா நீங்க ஒரு காய்ந்து போன ஒரு குழிக்குள்ள இருக்கிறத போல உங்கள் சூழ்நிலை The காணப்படலாம். Lord is telling you, கர்த்தர் சொல்லுகிறார், I am going to raise you from the pit. நான் அந்த குழியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. செற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. சொல்லுங்க. செற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. செற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. செற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானா. ஓ, அவர் எந்தன் கண்மலை, சொல்லுவோம். அவர் எந்தன் கண்மலை, 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 அவர் எந்தன் கண்மலை. சொல்லுங்களேன். அவர் எந்தன் கண்மலை,
அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. Hallelujah. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், The psalmist says, சங்கீதம் 33, Psalms 33. கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி, என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி, நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தி. குழியிலே இறங்காதபடி என்னை என்ன பண்ணீங்க? உயிரோடே காத்தி. எந்த குழியில இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? In which pit are you caught up? Is it a financial pit? ஒருவேளை அது ஒரு பொருளாதார ஒரு குழியாக இருக்கும். Some of you are stuck in a financial pit. சில பேர் இப்படிப்பட்ட பொருளாதார குழியில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். Debt after debt, கடன் மேல கடன், loan after loan. லோன் மேல லோன் எடுக்கிறது. You are stuck in a pit. நீங்க ஒரு குழிக்குள்ள சிக்கிக் The கொண்டிருக்கிறீர்கள். Lord wants to let you know, கர்த்தர் உங்களுக்கு சொல்லவே விரும்புகிற I காரியம், am going to pick you up from the pit. நான் அந்த குழியிலிருந்து உங்களை நான் வெளியே கொண்டு வர போகிறேன். ஆபிரகாம் இஎம்ஐல எதையும் வாங்கினார்னு போடவே இல்லையே. Nowhere it's written that Abraham bought things in EMI. ஈசாக்கு எங்கேயும் போய் பேங்க் லோன் போட்டார்னு இல்லையே. There's nowhere that Isaac took loans. அவங்க எல்லாம் விதைச்சாங்க, கர்த்தர் 100 தரையா பெருக வச்சாரு. Amen. Every one of them sowed and God gave 100-fold returns. இன்னைக்கு நீங்க சில இப்படிப்பட்ட காரியத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் குழியிலிருந்து இந்த மாதம் நான் தூக்கி விட போகிறேன். Amen. You are caught up with these things, but God says this month I'm going to pull you out of the pit. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. Psalm 40 and verse 2. சங்கீதம் 40 2ஆம் வசனம். He lifted me out of the slimy pit, out of the mud and mud. வாசிங்க. பயங்கரமான குழியிலும் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் என் கால்களை இவர் எங்க வச்சாருங்க? கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. He set my feet on a rock and gave me a firm place to stand. என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. எப்படிப்பட்ட குழியிலிருந்து தூக்குனார் தெரியுமா? You know what kind of pit he took? ஒரு பயங்கரமான சேறு நிறைஞ்ச குழி. It was a slimy pit. அதுல கால் வச்சா வழுக்கிட்டே இருக்குது. When you keep your legs you will slip. நீங்க திரும்பி வழுக்கி அதிலேயே விழாதபடி திடமான இடத்துல உங்களை குழியிலிருந்து எடுத்து கன்மலை மேல உங்களை, நான் இருந்தா உண்மையா பயங்கரமா கை தட்டியிருப்பேன். God is going to bring you out of the slimy place and make you stand on a firm foundation. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கி எடுக்கிறார் உங்களை. Man, he's lifting you up. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குழியில இருந்து தூக்குவாருங்க. Man, he will lift you up from the pit. God is going to raise you from the slimy pit this month. Amen. இந்த சறுக்கலான இந்த ஒரு சதுப்பு நிலம் போல இருக்கிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். The Lord says you will not, your address is not in the pit. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த குழியில இருக்கும்போது உங்க அட்ரஸ் அந்த அட்ரஸ் கிடையாது. The pit is only dug for the wicked. Amen. துன்மார்க்கனுக்காக தான் அந்த குழி வந்து நோண்டப்பட்டு இருக்கிறது. Psalm 94:13 says, சங்கீதம் 94:13 சொல்லுகிறது, the pit is dug for the wicked, but you, my dear child of God, ஆனால் நீங்களோ அன்பான தேவ பிள்ளையே, the Lord will redeem you from the pit, அந்த குழியிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்து, and he will crown you with love and compassion. Amen. அன்பினாலேயும் மனதுருக்கத்தினாலும் உங்களை முடிசூட்டி அழகு பார்க்க போகிறார். Psalm 103 சங்கீதம் 103 verse 4 and 5. வசனம் 5ஆம் வசனம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, who redeems your life from the pit, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, who crowns you with love and compassion, நன்மையினால் உன் வாயை who திருப்தியாக்குகிறார். satisfies your desires with good things. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. யாராவது விரும்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் வாலிபனாக போறீங்க.
Amen. Once again, you're going to become youthful. உங்களுடைய வயது திரும்ப எப்படி ஆக போதா? வாழ வயது Amen. Your age is going to be reversed. எல்லாருக்கும் சின்ன வயசுல இருக்கும்போது நான் ஓல்ட் ஆகணும்னு ஆசையா இருக்கணும். ஸ்கூல் படிக்கும்போது When you were in school, you used to think you have to become a big person. one day I become big and drive the bike. See, ஒரு நாள் நான் பெரியவனாய் நான் பைக் ஓட்டுவேன் பாரு. ஆனா வயசு ஆக ஆக ஆனா as the age goes by, திருப்பியும் எனக்கு 25 வயசு மாதிரி மாறினா நல்லா. Once again I love to go back to my 25 years. எல்லா 50களையும் கேட்டு பாருங்க, அதுங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் போட்டு 25 மாதிரி மாறுறது அவ்வளோ ஆசையா இருக்கு. All the 50s will like to put makeup and want to turn back into 25. ஆண்டவர் சொல்றாரு, God is telling, whatever aging your body is, உங்க சரீரம் எவ்வளவு வயதாகி போனாலும், whatever sickness that you are in the pit, நீங்க அந்த குழியில வியாதின்ற குழிக்குள்ள நீங்க இருந்தாலும், எனக்கு இந்த ஸ்கேன் மெஷின்குள்ள போகும்போது ஏதோ ஒரு குழிக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். பாத்திருக்கீங்களா? when I go through the scan machine, it will be like as though I'm going into a deep miry pit. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், In the name of Jesus, நீங்க I say, ஸ்கேனுக்குள்ள குழிக்குள்ள போக மாட்டீங்க. you will not and you will never go into the pit of the scan கர்த்தர் machine. உங்களை அங்கே விடாமல் நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டுவாராக. Amen. God will never keep you in that place, but God will crown you with mercy and grace. What does the eagle do? அந்த கழுகு என்ன செய்யும்? When it becomes 15 years old, அது 15 வயது ஆகும் பொழுது it will sit on a top mountain. ஒரு மலையின் உச்சியின் மேல் அது It will உட்காரும். break its beak அதோடைய அந்த மூக்க வந்து உடைச்சிரும். and it will pluck out its feathers எல்லா இறகுகளையும் அது பிச்சு பிச்சு எடுத்துடும். and sit on a rock towards the sun. நல்ல வெயில் வர இடத்துல ஒரு பாறை மேல உட்கார்ந்து கொள்ளும். And it will molt. அந்த இடத்துல இருந்து அதுக்குடைய எல்லா All the சிறகுகளும், fat in the body அது உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா கொழுப்பு will come out. எல்லாமே உருகி அந்த வெயில்ல அதெல்லாம் அப்படியே But வெளியே வரும். something happens. ஆனா உள்ள ஏதோ ஒரு காரியம் The நடைபெறும். muscles become strong. உள்ள இருக்கிற எல்லா சதைகளும் அப்படியே உறுதியாய் மாற ஆரம்பிக்கும். Why? ஏன்? Because it is facing the sun. ஏனா அது சூரியனுக்கு நேரா உட்கார்ந்து இருக்கிறது நிமித்தம். நம்மை குழியிலிருந்து எழுப்ப விரும்புகிறவர் சொல்றார், Amen. The one who wants to bring you out of the pit, he says, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். Amen. As they looked unto the Lord, their faces were shining. This month you are going to look to the Lord. இந்த மாதம் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறீர்கள். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்ல. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. Hallelujah. ஒரு குதிரை ஒன்றை ஒரு மனிதன் வளர்த்து வந்தான். One man was taming a horse. அது நல்லா வித்த காமிக்கிற குதிரை. It was a very good horse. அது நிறைய வித்தைகளை காண்பிக்கும். It was doing lot of things, tricks and magics. அதை வைத்து அவன் நிறைய பணம் சம்பாதித்தான். He was earning money with that horse. ஆனா அதுக்கு வயதான போது But as the horse was aging, இன்னொரு குதிரையை அவன் வாங்கி விட்டான். he bought another horse. இந்த குதிரைக்கு ஒரே சோகம். But the other horse was feeling very யோ bad. என் எஜமான் இப்பெல்லாம் என்ன கூப்பிடவே மாட்டேன்றாரு. See, my master is not at all calling me. ஒரு நாள் அந்த எஜமான் தீர்மானிச்சான், One day the master decided, இந்த குதிரை இருக்கிற வரைக்கும் அந்த குதிரை எழும்பாது. till this horse is there, the other horse will not raise இந்த up. குதிரையை போட்டு தள்ளிட வேண்டியதுதான். I think I need to finish off this horse. ஒரு குழியை வெட்டுனா, So he dug a pit. அந்த குழிக்குள்ள தூக்கி இந்த குதிரையை He போட்டான். put the horse inside the pit. அந்த குதிரைக்கு முதல்ல புரியல. The horse didn't understand. எனக்கு டெய்லி குளிப்பாட்டி அழகா முடிவாரி விடுற அந்த மனுஷன் அப்படி செய்யறது. See, my beautiful master who's to groom me very well, is he doing like this? நான் குழியில இருந்து என்ன தூக்கி விட கயிறு போடுவார்னு பார்த்தா, I thought he'll put a rope to pull me out of this pit. அவன் மண்ணை தூக்கி போடுறான். See, he's throwing the mud on me. அந்த கம்பெனிக்காக நீங்க எவ்வளவு உழைச்சிருக்கீங்க. You have toiled so hard for that company. அந்த குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு You செய்திருக்கீங்க. have done so many things for that family. ஆனா ஒரு நாள் உங்களை குழியில தள்ளிட்டு, But one day they would have pushed you inside a pit. நீங்க வேண்டாம்னு சொல்லி திரும்பி பார்க்காம போற ஏராளமான பேர் இருக்கிறாங்க. Many people are there who will say, I don't need this person, and walk out of you. அந்த குதிரையுடைய கண்கள்ல கண்ணீர். That horse was crying. அவன் மண்ணை தூக்கி போட போட அந்த குதிரை அப்படியே அழுக ஆரம்பித்தது. As the master was throwing the mud inside the pit, the horse started crying. ஆனா திடீரென்று அதுக்குள்ள ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்தது. Suddenly it had a thought.
நான் என் எஜமான பார்க்கிறது போறதில்ல, I am not going to see my master. என்னை சிருஷ்டித்த எஜமானை பார்க்க போகிறேன். Amen. I want to look at the creator who created me. ஆகவே அது ஒன்று செய்தது, It did one thing. தன் மேல் விழுந்த எல்லா அந்த மண்ணையும் அது உதறினது. It shook out all the mud which fell on him. உதறின மண்ணு மேல காலை வச்சுச்சு. It kept its feet on the mud. மண்ணு விழ விழ As the mud was falling இது into the மண்ணை pit, உதறி உதறி மேல ஏறி நிக்கிச்சு பாருங்க. it shook all the mud and stood on that mud. அந்த குழியில மண்ணு இத மூடும் நினைச்சா அதே குழியில விழுந்த மண்ணை படிக்கட்டா யூஸ் பண்ணி இது வெளியே குதிச்சிருச்சு. Amen. It thought that mud will cover it, but he kept its legs and the horse came out of that pit. உங்க ஆப்போசிஷனை உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கர்த்தர் மாத்த போறார். Amen. Your opposition is going to turn into your opportunity. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. 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 Somebody said hallelujah. Hallelujah. Who redeems your life from the pit குழியிலிருந்து கர்த்தர் உங்கள் ஜீவனை மீட்டெடுக்க and போகிறார். crowns you with love and compassion. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவன் உங்களை முடிசூட்டி அலங்கரிக்க God is போகிறார். going to raise you from the pit. கர்த்தர் உங்களை அந்த குழியிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார். இரண்டாவதாக மறைக்கப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். Secondly, you are hidden inside, but God is going to raise you up from that How many of you place. believe that? Say amen. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மறக்கப்பட்டு You have been forgotten. மறைக்கப்பட்டிருக்கிறீர்களோ? Probably you are being forgotten and hidden. மறைச்சு வச்சிருந்தான். You are hidden. தேவன் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு தம்முடைய பலத்த கரத்துக்குள் உங்களை மறைத்து வைக்கிறவர். Man, God wants to hide you till your time comes. He wants to hide you in the palm of his hand. There is a season of hiding. ஒரு மறைந்து இருக்கிற ஒரு காலம் உண்டு. It has happened for all the saints of God. எல்லா தேவ ஊழியருக்கும் அது நடைபெறுகிறது. Moses was in the hiding for 40 years. மோசே 40 ஆண்டுகள் அவர் மறைந்திருந்தார். Joseph was in the prison for 13 years. 13 ஆண்டுகள் சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தார். Many of the saints of God like David was in the wilderness in the hiding for almost 20 years. அநேக தேவ ஊழியக்காரர்கள் முக்கியமா தாவீது 20 வருடமாக வனாந்தரத்தில் அவர் மறைந்து கொண்டிருந்தார். 1 Peter chapter 5 verse 6 says so. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். Hallelujah. Hallelujah. Somebody said hallelujah. Hallelujah. There is a season of hiding. ஒரு மறைந்திருக்கிற ஒரு காலம் உண்டு. In that season of hiding, அந்த மறைந்திருக்கிற காலத்தில் nothing will work out for you ஒண்ணுமே உங்களுக்கு செயல்படாது. because God has hid you. ஏனா ஆண்டவரே உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். Men will not be able to see you. யாருமே உங்களை பார்க்க முடியாது. You can't have a testimony. உங்களுக்கு ஒரு சாட்சி கூட சொல்ல முடியாது. You will always be in tears. எப்பொழுதுமே கண்ணீர்ல இருக்கிறத போல You இருக்கும். will have doubts and fears. உங்களுக்கு நிறைய பயம் இருக்கும், சந்தேகங்கள் வரும். Is God with me? ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா? Many times the psalmist is asking, அநேக வேளைகளில் சங்கீதக்காரர் Lord, கேட்கிறார், will you forget me forever? ஆண்டவரே எப்போதும் என்ன மறந்து விடுவீங்களா? All the wicked are thriving. துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கறாங்களே. Lord, I am suffering. ஆண்டவரே ஆனா நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். Remember me, Lord. என்னை நினைவு கூருங்க ஆண்டவரே. Remember me, Lord. என்ன மறந்துடாதீங்க சுவாமி. Did God forget you? ஆண்டவர் உங்களை அப்படி மறந்துட்டாரா? The Bible says the one who guards Israel neither slumbers nor sleeps. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. The Lord says in Isaiah, you are never forgotten. ஏசாயால ஆண்டவர் சொல்ல நீர் ஒருபோதும் நீ மறக்கப்படுவதில்லை. என்னால் மறக்கப்படுவதில்லை. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென். Hallelujah. ஹalleluya. So if the Lord is not going to forget you, ஆண்டவர் உங்களை மறந்து விட போவதில்லை. lift your hands and say, கர்த்தர் என்னை மறக்கவில்லை. God has not forgotten இல்ல இல்ல me. இல்ல நீ சத்தமா சொல்லணும். கையை வைத்து சொல்லுங்க. கர்த்தர் என்னை மறக்கவில்லை. ஆமா, இன்னைக்கு யாரோ வந்திருக்கிறீங்க, என்னை கர்த்தர் மறந்துட்டாரோன்னு கேக்குறீங்க. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Amen. God is saying, I haven't forgotten you. I'm reminded of you and I will bless you. Psalm 115 verse 12 says so. சங்கீதம் 115:12 இப்படியாக சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. Esther, Esther she was a girl who was a slave. ஒரு அடிமை பெண்ணாக இருந்த ஒரு பெண்மணி.
And the kingdom was not in favor of the Jewish people then. யூத ஜனங்களுக்கு ஏற்றார் போல அந்த அரசாங்கம் இல்லை. And we see Esther 2:7. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். She was a young and a beautiful girl. வாலிப அழகான ஒரு பெண்மணியாக இருக்கிறாள். எஸ்தர் 2:7 வாசிக்கலாம். அவள் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். எஸ்தர் என்னும் அத்சாலை. அத்சாள். எல்லாரும் சொல்லுங்க, எஸ்தர் என்னும் அத்சாள். அத்சாள் என்றால் என்ன? What do you mean by aksal? நறுமணம் என்ற அர்த்தம். It means fragrance. எபிரேய பாஷையிலே In Hebrew, அத்சாள் என்றால் aksal means நறுமணம் என்ற அர்த்தம். it means perfume, fragrance. ஆனால் எஸ்தர் என்றால் என்ன அர்த்தம்? But what do you mean by Esther? மறைக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். It means hidden. எஸ்தர் என்றால் Esther means மறைக்கப்பட்டவள். ஹிடனா இருந்த எஸ்தரை, மறைவில் இருந்த எஸ்தரை ஒரு நாள் one day தேசத்தின் திருப்புமுனைக்கு காரணமாக நறுமணமாக கர்த்தர் மாற்றினாரே. Amen. She was the big turning point in the history of the Jewish people, and she turned history. The same way, அதே போல God is going to raise up some people who are hidden in his hand so far. Amen. தேவனுடைய கரத்துக்குள் மறைந்திருக்கிற ஒரு சிலரை எஸ்தரை போல தேவன் உயர்த்த போகிறார். Some of you are hidden in your office. உங்க ஆபீஸ்ல நீங்க மறைக்கப்பட்டு இருக்கிறீங்க. Nobody is minding you at all. யாருமே உங்களை வந்து கவனிக்கிறதில்லை. But God is telling you, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், I am going to remember you. நான் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறேன். திடீரென்று உங்க clients உங்களை ஞாபகம் வச்சு உங்களுக்கு ஃபோன் அடிச்சு ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்க போறாங்க. Amen. Suddenly your clients will be reminded of you and call you and give very big orders. மறைந்திருந்த உங்களுக்கு திடீரென்று ஒரு அழைப்பு வரப்போகிறது. Amen. You are in hidden, you are hiding, and God will suddenly make someone call you. சிறைச்சாலையிலே மறைந்திருந்த யோசேப்புக்கு ஒரு அழைப்பு வந்தது. ராஜா கூப்பிடுறாரு. Amen. As Joseph was hiding in the prison, suddenly he got a call from the king. தானியேல் சாதாரண வாலிபர்களை போல தான் இருந்தார். Daniel was just like another ordinary young people. ஆனா அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு விடுகதையை விடுவிக்கணும்னு போது வேற யாருமே கிடைக்கல. மறைந்திருந்த தானியேலை அரசவைக்கு வர வைத்தார்கள். Amen. The hidden Daniel was the solution for the country to reveal the secrets of God. How many of you need the prophetic anointing of God? எத்தனை பேருக்கு தேவனிடத்திலிருந்து தீர்க்கதரிசன அபிஷேகம் வேண்டும்? When you are hidden, நீங்க மறைந்திருக்கும் பொழுது, your waiting time is not wasting time. உங்கள் காத்திருக்கிற நேரம் வீணா போன நேரம் கிடையாது. It is the time to renew yourself. Amen. உங்களை உருவாக்கி மறுரூபப்படுத்துகிற நேரமாய் இருக்கிறது. Many of you will experience supernatural acceleration. Amen. அநேகர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு துரிதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். And Isaiah 60 ஏசாயா 60ஆம் அதிகாரம் verse 1 and 2. வசனங்கள் 1ஆம் 2ஆம் The வசனங்கள். Lord says, arise and shine, ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி. for the glory of the Lord has come upon you. Amen. தேவனுடைய மகிமை உன்மேல் உதித்தது. He is going to raise you up அவர் உங்களை எழுப்ப போகிறார். in glory of the Lord. தேவ மகிமையினால் உங்களை எழுப்ப The போகிறார். world will be covered with darkness, உலகம் இருளினால் மூடப்பட்டிருக்கும். but the Lord will shine upon you. ஆனா கர்த்தர் உங்கள் மேல் உதிக்க போகிறார். மறைந்திருந்த உங்க மேல கர்த்தர் உதிப்பாரு. அதை இருளில் இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். அவர்கள் எல்லாம் உங்களிடத்திலே ஓடி வருவார்கள். Amen. யாருக்கெல்லாம் வேணும் ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. மறைந்திருக்கிற உங்களுக்குள்ள சுகமளிக்கிற வல்லமையை கர்த்தர் ஊற்ற போகிறார். Amen. God is pouring out a healing anointing because you are hidden inside him. It is time for you to rise and shine. Amen. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று. Jesus himself had to hid himself for 3 days under the tomb. இயேசு கிறிஸ்துவே 3 நாட்கள் கல்லறைக்குள்ள அவர் மறைந்திருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆனால் 3ஆம் நாளில் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினது போல உங்களையும் உயிரோடு எழுப்புவார். Amen. God will raise you up like how he raised up Jesus. He's going to do that. Hallelujah. Hallelujah. He's going to raise you up. He's going to raise you up. Number 3. மூன்றாவதாக God is going to raise you up from weariness. கர்த்தர்
சோர்விலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்பி வெளியே கொண்டு வர and he's going to give you your future plans. உங்கள் எதிர்காலத்திற்கான தேவ திட்டத்தை தேவன் உங்களுக்கு தர போகிறார். Elijah was a powerful man, எலியா வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. and he was able to destroy 400 Baal prophets. 400 பாகால் தீர்க்கதரிசிகளை அவர் வெட்டி சாய்த்த ஒரு மனிதர். Such a mighty man. வல்லமையான ஊழியர். But when he was threatened by Jezebel, மூலமாக அவருக்கு வந்த அந்த பயமுறுத்துதல் நிமித்தம் fear gripped his heart. பயங்கரமா அந்த பயம் அவரை கவ்வி பிடித்தது. Whenever fear comes, எப்போலாம் இந்த பயம் உங்களை பற்றி there பிடிக்கிறதோ, is a weariness that will come on your soul. உங்களுக்குள்ள உங்க ஆத்துமாக்குள்ள ஒரு சோர்வு வந்துவிடும். When this weariness comes, இந்த சோர்வு வரும் பொழுது your life will not think about the future. Your life will only think about your past and compare it with your present and say you are not worth living. நீங்க உங்க எதிர்காலத்தை குறித்து யோசிக்க மாட்டீங்க. கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட்டு நிகழ்காலத்துல நீங்க அந்த சோர்வுக்குள்ள பலவீனப்பட்டு காணப்படுவீர்கள். But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், don't look back, பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, look in front. ஆமென். நீங்க முன்பாக பார்க்க வேண்டும். எலியா when he received this threat, இந்த பயமுறுத்துதல் அவருக்கு வந்த பொழுது he became weary. அவருக்கு பயங்கரமான சோர்வு வந்தது. He sat under a juniper tree, அவர் ஒரு சூரைச் செடி கீழ் அமர்ந்து கொண்டு and said, enough Lord, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, take my life away. என் ஜீவனை எடுத்துருங்க. சில பேர் அப்படிதான் இங்க இருக்கீங்க. Certain people are telling like that. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயால கெடாதீங்க. வாயால கெடாதீங்க. என்ன செய்ய கூடாது? வாயால கெடாதீங்க. ஆமா, சில பேர் சும்மா அப்படி வாயில சொல்றது. Certain people simply they keep speaking these நான் சீக்கிரம் போயிடுவேன், I will leave this world soon. என்னமோ பக்கத்து ரோட்டுக்கு போயிட்டு வர மாதிரி, கடைக்கு போயிட்டு வர மாதிரி, நான் சீக்கிரம் போயிடுவேன். போனீனா திருப்பி வர முடியாது, தெரியும்ல. அங்க போறீங்க. Elijah is saying, God, I don't want to live. எலியா சொல்றார், ஆண்டவரே எனக்கு உயிரோட இருக்க பிரியம் இல்ல. Many times அநேக வேளைகளில் when we are put to shame, நாம் வெட்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது our heart becomes weary. நாம் இருதயம் சோர்வடைகிறது. When Jacob's children did something very bad, யாக்கோபின் பிள்ளைகள் ரொம்ப மோசமான காரியங்களை செய்தபோது Jacob told his children, யாக்கோபு அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லுகிறார், you have spoiled my fragrance. என்னுடைய நறுமணத்தை நீங்க கெடுத்து போட்டுட்டீங்க. They will come and kill us. அவங்க வந்து நம்மள கொலை செய்து விடுவார்கள். Genesis 34:30. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் He was so weary. அவர் பயங்கரமான சோர்வு வந்து விட்டது. So God told him, ஆண்டவர் சொன்னார் in Genesis 35:1, ஆதியாகமம் 35:1ஆம் வசனம், arise and go to Bethel. எழும்பி பெத்தேலுக்கு போ. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எழுந்து பெத்தேலுக்கு போ. Arise and go to Bethel. What is Bethel? பெத்தேல் என்றால் என்ன? Where God first appeared to you. Amen. எந்த இடத்துல தேவன் உங்களுக்கு முதல்ல தரிசனமான இடம். Where God made a covenant with you. எந்த இடத்துல தேவன் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்தாரோ, go back to your promise. அந்த வாக்குத்தத்தத்துக்கு திரும்பி போங்க. And God is going to change your life forever. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்ற போகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. Hallelujah. Hallelujah. Arise. எழும்பு. In 1 Kings chapter 19, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் God sent an angel. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். The angel come and woke up Elijah. எலியாவை அந்த தூதன் தட்டி எழுப்பி and said, arise. எழும்பு and eat. புசி. கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்றார், நீ எழும்பி என் வசனத்தை புசிக்கணும். ஏன்னா இந்த வேர்ட் இல்லாம நீ ரொம்ப வீக்கா இருக்கிற, உனக்கு சில புரோட்டீன் மாத்திரைகளை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நீ சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்க போகிறாய். உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். Amen. You have a long way to go. Arise and eat this word of God. சோர்ந்து போய் இருக்கிற உன்னை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். Amen. You are weary. God wants to raise you up once again. யாருக்கெல்லாம் இன்னைக்கு அந்த சோர்வு நீங்கணும்? How many of you want to get away from that weariness? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ,
கையை உயர்த்தி சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்றார், God is don't become weary. சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு. Amen. As God promised you, you just worship and celebrate the God. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. Amen. Intercede for the Spirit of God to strengthen you. உற்சாகமுள்ள ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். Amen. God wants to give you a spirit of rejoicing inside you. நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன், I tell as a testimony. நான் பலமுறை உடைஞ்சு போய் அழுதுருக்கிறேன். Many a times I've been broken and I used ஆனா to cry. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் என்னை தட்டி எழுப்பி சொல்லுவார், Every time God used to tap me நீ and ஏன் say, இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்க? why are you face down, falling down and crying? ஆண்டவர் சோர்ந்து போன என்னை தட்டி எழுப்பி சொல்லி இருக்கிறார். Amen. God has tapped me and said, வா, நான் உன்னை ஃப்ரீடம் நடத்த கூட்டு போறேன். come, I will take you to freedom. நான் உனக்கு இந்த பெரிய தரிசனத்தை தரேன். Come, I will give you this big vision for you. எல்லாரையும் எல்லா நேரத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. You cannot satisfy everyone and every time. ஏதாவது சில இடங்கள்ல சில சோர்வுகள், சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். Certain places and certain areas you will be weary and have problems. சில பேர் உங்களை புரியாததுனால உங்களை பகைப்பாங்க. Certain people will not understand you. Because of that, you would have had enmity with them. யார் மேலயும் கசப்பு வச்சுக்காதீங்க. Don't have the bitterness with anyone. உங்களுக்கு விரோதமா சவால் விடுறவங்களை பார்த்து கூட பயப்படாதீங்க. Don't get scared by the people who are challenging you. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். And the one who called you is faithful. ஏசாயா 40:29 சொல்கிறது, Isaiah 40:29 says, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, Amen, he gives the strength to the weary ones. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். Amen, he strengthens you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. யோசுவா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே Joshua chapter 10, யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்றார், God says, ஆயி பட்டணத்துக்கிட்ட தோத்து போன யோசுவா, Joshua, you failed in the city of Ai. he was lying face down. முகம் குப்புற விழுந்து அழுது கொண்டிருக்கிறார். God was very very sad. ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையாய் விட்டது. So in Joshua 7:10, யோசுவா 7ஆம் அதிகாரம் 10ஆம் he வசனம், came and said, stand up. எழுந்து நில். What are you doing down on your face? உன் முக குப்புற விழுந்து கொண்டு நீ என்ன செய்து You கொண்டிருக்கிறாய்? are not the reason for the failure. இந்த தோல்விக்கு நீ காரணம் கிடையாது. There is a person who is called Achan. ஆகான் என்கிற ஒருவன் இருக்கிறான். He is the reason. அவன்தான் காரணம். Find that Achan, அந்த ஆகானை நீ முதல்ல கண்டுபிடி. removing from the camp. அந்த பாளையத்திலிருந்து அவனை புறம்பே தள்ளி வை. I will give you victory. நான் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவேன். உங்க போன சீசன்ல நீங்க தோத்ததுக்கு காரணம் ஏதோ ஒரு ஆகானை உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தர போகிறார். Amen. For your past season failure, it was not your problem, it was the reason because Achan was there. Remove Achan from your sanctuary and you will எத்தனை win. பேர் சத்தமா ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. Hallelujah. 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 Last but not the least, கடைசியாக, கட்டுகளில் சிக்கி இருக்கிற உங்களை, you are bound with many things, வியாதி என்கிற கட்டு, probably sickness, கடன் என்கிற கட்டு, debts, கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். probably you are bound and tied up. எழும்ப முடியாதபடி பிசாசு உங்களை கட்டி வச்சிருக்கிறான். Probably Satan has put bonds on you that you can never rise up and ஆனா shine. கர்த்தர் ஒரு காரியம் செய்ய But போகிறார். God wants to do one thing. அவர் உங்களை தட்டி எழுப்ப போகிறார். Amen. He's going to tap you and raise you up. உங்கள் கட்டுகளிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். Amen. He's going to make you come out and deliver you from all your bondages. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் In Acts of the Apostles chapter 12, verse 7, ஏழாம் வசனம், Peter was bound in chains. பேதுரு சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தார். 4 levels of guardians, 4 காவல் வைக்கப்பட்டிருந்தது. and he was inside. உள் காவலில் இருந்தார். No way of escape. வெளியே வருவதற்கு வழியே கிடையாது. All iron doors, gates. எல்லா இரும்பு கதவுகள், தாழ்பாள்கள் He போடப்பட்டிருந்தது. was chained in his legs and his hands. கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறார். And there were Roman soldiers who were lying down with him. ரோமர் போர் சேவகர்கள் கூட படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். He cannot escape. அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாத But சூழ்நிலை. inside that place, ஆனா அந்த உள்ள இருந்த அந்த இடத்திற்குள் God sent an angel. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார்.
உங்களுக்கு புரியல, யாருக்கெல்லாம் புரியுதுன்னு தெரியல. தேவ தூதர்களுடைய ஊழியத்தை கர்த்தர் இந்த மாதம் நம்ம சபையில ரிலீஸ் பண்ண போறார். Amen. God is going to release angelic ministry in our church this month. தேவ தூதர்கள் இறங்கி வர போகிறார்கள். Angels are going to descend. The angels are ministering help that God has given us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக இந்த பணிவிடை தேவ தூதர்களை தேவன் கொடுத்திருக்கிறார். When it is impossible with man, மனிதனால் கூடாத சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது God will send an angelic help. ஆண்டவர் தூதர்களை அனுப்பி தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். God will send angels. தூதர்களை தேவன் அனுப்புவார். புரிஞ்சவங்க யாராவது ஒரு அல்லேலூயா. Hallelujah. God is going to send angels. ஆண்டவர் தூதர்களை உங்களுக்காக அனுப்ப போகிறார். Hebrews chapter 1 verse 14 says, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. They are all angels, ministering spirits who want to serve those who will inherit salvation. Amen. ரட்சிப்பை சுதந்தரிக்கும்படியாக பணிவிடை ஆவிகளாக அனுப்பப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். And God tells you today, ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு, when you fall down, நீங்க கீழே விழும் பொழுது that your feet may not be shattered, உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி they will lift your legs and they will walk. தூதர்கள் அப்படியே அவர்கள் கைகளினால் உங்கள் பாதங்களை பிடித்து ஏந்தி கொண்டு போவார்கள். Amen. They are going to come in your life this month. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தூதர்களின் ஊழியத்தை தேவன் கட்டவிழ்க்கிறார். யாருக்கெல்லாம் அந்த தூதர்களுடைய ஊழியம் வேணும் அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. Amen. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்காகவும் கர்த்தர் இந்த தூதர்களை வச்சிருக்கிறார். Amen. God has these ministering angels to help each and every one of you. உங்களுக்கு இந்த உதவி இருக்கும்போது ஏன் அதை பயன்படுத்தாம இருக்கணும்? When you have this kind of angelic help, why don't you use them? ஒரு எழுப்புதல் வரும்போது, When a revival breaks out, பரலோகம் பூமியில் இருக்கிற தேவ பிள்ளைகளோடு இணைந்து செயல்படும். Amen. The heaven comes down with earth and the heaven and earth together starts working. எனக்கு கர்த்தர் இப்ப சொல்றாரு, God is telling me now, உங்களுக்கான அந்த பெரிய இடத்துக்கு, Amen, the big place for you, ஒரு தூதனை நான் நியமித்திருக்கிறேன். Amen, I have appointed an angel. தூதர்களின் ஊழியம், The angelic ministry. அந்த தூதர் எப்படி தானியேலுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் கொண்டு வந்தாரோ, Like how the angel brought the prophecy to Daniel, the same way God sent an angel அதே போல ஆண்டவர் அந்த தூதனை அனுப்பி to இருக்கிறார். raise Peter. பேதுருவை எழுப்பத்தக்கதாய். So when the angel came, அந்த தூதன் வரும் பொழுது he tapped on the lap of Peter பேதுருவின் விலாவை தட்டி and said, இப்படியாக சொல்றார், quickly get up, துரிதமா நீ ஏந்திரி, கிளம்பு, quickly get up, கிளம்பு, துரிதமாய் எழுந்திரு. இன்னைக்கு கர்த்தர் சபையில் இருக்க உங்களை பார்த்து சொல்ல, சீக்கிரம் எழுந்திரு. Amen. சீக்கிரம் ஏந்திரி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீக்கிரம் துரிதமா ஏந்திரிங்க. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். When the angel came and tapped Peter, அந்த தூதன் வந்து பேதுருவை தட்டி, something happened. ஏதோ ஒரு காரியம் அந்த இடத்துல All the நடந்துச்சு. iron chains எல்லா இரும்பு சங்கிலிகளும் suddenly opened. சடுதியில் திறந்து, They all snapped. எல்லாமே சடுதியில திறந்துருச்சு. இந்த மாதம் கர்த்தர் உங்க கட்டுகளிலிருந்து, இக்கட்டுகளிலிருந்து உங்களை நீங்களாக்கி விடுவிக்கும்படி Amen. தேவ தூதருடைய ஊழியத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். Amen. God is giving you the angelic help to deliver you from all chains and iron bars. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.